மா என்னடி? இல்லம்மா, தனியா வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். அதான் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுமா, நான் பண்றேன். ஓ அப்படியா? அப்போ அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிறேன். என்ன பாத்திரமா? மா நான் இப்பதாம்மா கைக்கு நெயில் பாலிஷ் வச்சிருக்கேன். பாத்திரம் விளக்குனா நெயில் பாலிஷ்லாம் போயிடும். வேற ஏதாச்சும் வேலை சொல்லுங்க. சரி, அப்போ போய் வெங்காயம் வெட்டு போ. என்ன வெங்காயம் வெட்டுமா? மா என்னமா பேசுறீங்க நீங்க? பாருங்க, நான் கண்ணுக்கு காஜல் வச்சிருக்கேன். இப்போ நான் வெங்காயம் வெட்டினா கண்டிப்பா கண்ணிலே தண்ணி வந்து காஜல் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. அதனால வேற ஏதாச்சும் வேலை சொல்லுங்க. இப்ப எதுக்குமா நீ இவ்வளவு அன்பா என்ன பாக்குற? என்ன அன்பா பாக்குறனா? சேண்டி நான் முறைக்கிறது உனக்கு அன்பா பாக்குற மாதிரி இருக்கா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி ஹெல்ப் பண்றா, அதை பண்ற இதை பண்றேன்னு. நீங்க நிக்காம இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். அதனால போய் உட்காந்து ஒழுங்கா டிவியை பாரு, இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் நோண்டுவிய போனு, அதை போய் நோண்டு போ. என்னமா நீ உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நீ என்னடா இப்படி என் மேல கோவப்படுற? இந்த காலத்துல நல்லதுக்கே காலையில போல இருக்கு. அது சரி சரி விடு, நீ ஏதோ இவ்வளவு கெஞ்சுறதுனால நான் போய் டிவியே பாக்குறேன். ஐயோ வாயெல்லாம் ரொம்ப நம்ம இருக்கே. கொஞ்சம் சிப்ஸ் இருக்குல்ல, நல்ல வேலை இந்த எருமை மாட்டு பையன் வீட்டில் இல்லை, இல்லைன்னா அவ்வளோதான். ஆமாம், அன்னைக்கு அவன்கிட்ட இருந்து சிப்ஸை மறைச்சி வச்சோல, பேசாம இப்போ அவன் வீட்டில் இல்லை, இப்போ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சிப்ஸ் எவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நல்ல வேலை இந்த எருமை மாட்டு பையன் வீட்டில் இல்லை, இல்லைன்னா இப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியுமா? இவ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ மேடம், சிப்ஸை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம காலி பண்ணிட்டோம். இது எங்கேருந்து வந்திருக்கும்? அடி பாவி குட்டிச்சாத்தான், சிப்ஸை மறைச்சு வச்சிருந்தியா நீ? இருடி, இப்போ என்ன பண்றேன்னு பாரு. அப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. என்ன இது? இதுல எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. என்ன இது? பவுலோட சிப்ஸை காணோம். இந்த எருமை மாட்டு தின்னி மாடு எப்போ வந்தான் தெரியலே. எருமை மாடு ஒண்ணுதான்டா. எதுக்கு இப்படி காட்டு கத்திட்டு இருக்கா? எருமை மாடு, நீ தானடா இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ட? ஆமா, நான் தான் சாப்பிட்டேன். இப்போ என்னதுக்கு? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி சொந்த வீட்ல திருடி திங்கற? என்ன திருடி தின்னா? இந்த வீட்ல உனக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு இருக்குடி. ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி திருட்டுத்தனமா சிப்ஸை ஒளிச்சு வச்சு தின்னுட்டு இருக்கே, நீ தாண்டி திருடி தின்னுட்டு இருக்க. மரியாதை சொல்லிட்டேன். ஒரு சிப்ஸ் கூட இந்த வீட்டுல நிம்மதியா திங்க முடியல. எல்லாம் இந்த அம்மாவை சொல்லும். அதனால உனக்கு போவரா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. சரி இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சிப்ஸ் தான் தின்னிட்டேன். அந்த ரிமோட்டை மட்டும் என்கிட்ட கொடு. முடியாது, நான் மேட்ச் பார்க்கணும். முடியாது, போடி. நான் மேட்ச் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சீரியல் பாரு. நீ சொன்னா கேட்க மாட்டல. சிரிடா மோவனே. இப்போ எதுக்கு கையில உள்ள ரிமோட்டை புடுங்கனா? ரிமோட்டை குடுறி. முடியாது, போடா. மரியாதை கிட்ட கொடுக்கணும், இல்லனா இப்படி தான புடுங்க வேண்டியது இருக்கும். குட்டிச்சதா, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை ரிமோட்டை இங்க குடு. முடியாதுடா, போடா. இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்டல. குடி. முடியாதுடா, விடா. குடி. முடியாதுடா, பண்ணி மாடு, விடா முதல்ல. குடி. என்ன நடக்குது? ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி காட்டு கத்திட்டு இருக்கீங்க? நிம்மதியா ஒரு வேலை பார்க்க முடியுதா? செல்லம் சிவனா வந்ததுமா, நான் உட்கார்ந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். இவன் பாட்டுக்கு ரிமோட் புடிங்கி மேட்ச் பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருக்காமா. இவங்க கிட்ட சொல்லுங்கமா, முதல்ல ரிமோட் என்கிட்ட கொடுக்க சொல்லி. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் அரை மணி நேரம் தான் மேட்ச் பார்ப்பேன். ஆனா இவர் 2 மணி நேரம் சீரியல் பாப்பா. நான் அரை மணி நேரம் மேட்ச் பார்த்துட்டு அவ கிட்ட ரிமோட் கொடுக்குறேன்னு சொல்லுங்கமா. முதல்ல ரிமோட் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கமா. அதெல்லாம் முடியாது. நான் சீரியல் பார்த்ததுக்கு அப்புறம் ரிமோட் தரேன். உனக்கு மரியாதை ரிமோட் கொடு. போது நிறுத்துறீங்க. அக்கா பக்கத்துல என்ன பிள்ளைங்க இருக்காங்க, உங்கள மாதிரி பொழுதுக்கு அடிச்சுக்கிட்டா இருக்காங்க. நீ தான் அவகிட்ட ரிமோட் குடண்டி, அவன் தான் பார்த்து தரேன்னு சொல்றான்ல. போதுமா, நிறுத்து. உடனே உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் கண்டிப்பா ரிமோட் கொடுக்க போறது இல்ல. ரிமோட் குடுறா. நீ ஏன்டா இப்ப பார்த்தாலும் அவகிட்டே வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க? நீ தான் அவகிட்ட குடண்டா. முடியாதுமா, நான் தான் சொல்றேனே அரை மணி நேரத்துல மேட்ச் முடிச்சிட்டு தரேன்னு. இவதமா கொடுக்க மாட்டேங்கறா. நான் விட மாட்டேமா. இன்னைக்கு நான் தான் மேட்ச் பார்ப்பேன். இவனை ஒழுங்கா விட சொல்லுங்க, இல்லனா உன்னை கொன்னுட்டு நான் கொலைக்கேஸ்ல உள்ள போய்டுவேன். கேட்டீங்களா? நான் அப்பவே சொன்னேன், இவளை குப்பத்தொட்டில இருந்து எடுத்துட்டு வராதீங்கன்னு. குப்பத்தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். உங்க பேச்சை எங்கேயாச்சும் கேட்கறாளா? இதே நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா கேட்டிருப்பா. இவ குப்பத்தொட்டில இருந்து எடுத்து வந்தவதானே, அப்ப இவ இப்படிதான் இருப்பா. சாருடா குப்பத்தொட்டில இருந்து எடுத்து வந்தது? பொண்ணை தாண்டா தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்ததா அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. தவிட்டுக்கு வாங்கிட்டு புள்ள தானே, நீ இப்படி தாண்டா இருப்ப. வாயை மூடி, முதல்ல ரிமோட்டை குடி. இவளை ரிமோட்டை கொடுக்க சொல்லுங்க. இவளை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் அடிச்சுப்பீங்க, நாளைக்கு கூடிப்பீங்க. இடையில நான் தான் இங்க ஜோக்கர் ஆகணும். உங்க சண்டைக்கெல்லாம் என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. இதோ உங்க அப்பா வராரு, அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. என்ன அப்பா வராரா? குட்டிச்சதான், இந்தா நீ டிவியை பாரு, புடி. அந்த பையன் இருக்கணும்டி மாப்ள, வந்துட்டான் மேட்ச் பாக்குறதுக்கு. இப்ப நான் சீரியல் எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாருடா. எனக்குன்னு ஒரு காலம் வரும்டி, அன்னைக்கு பாத்துக்கிறேன்டி உன்னை. போடா, வயித்தறிச்சல்ல ரொம்ப கத்தாத. போ, அப்படியே ஓரமா போய் நின்னு போ. நான் சீரியல் பார்க்கணும், டிவியை மறைக்காத. என்ன ஒரே சத்தமா இருக்கு? தெரு மோன வரைக்கும் நம்ம வீட்டு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? இல்லப்பா, அது ஐயோ அப்பா, அது ஒண்ணு இல்ல. பாவம், நீங்களே வெயில வந்திருக்கீங்க, உட்காருங்கப்பா.
மா என்னம்மா நீங்க அப்பா வெயில களைச்சு போய் வந்திருக்காங்க, போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்கம்மா. ஏய் நல்லா நடிக்கிறடா உங்க அப்பாவுக்கு நேரா. இதை வேற என்னம்மா பண்ண சொல்ற? இல்லைன்னா இந்த ஆளு வேற எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு லெக்சர் எடுப்பாரு. தேவையா இதெல்லாம்? போமா போ. ஆமா ராணி, இவன் சொல்ற மாதிரி வெயில வந்தது ரொம்ப கலப்பா இருக்கு, போய் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வா. அம்மாடி அந்த ரிமோட் இங்க கொடு. பா எதுக்குப்பா ரிமோட் கேட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு நியூஸ் பார்க்கலையா, அதான் நியூஸ் பார்க்கலான்னு. டேய் சோனமுத்தா போச்சா? இப்பதான் என் மனசே குளு குளுன்னு இருக்கு. ஏய் இப்ப எதுக்குடா சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்லப்பா, உன்னை நினைச்சேன், அதான் சிப்பு வந்துருச்சு. சிப்பு அப்பா நீங்க பாருங்கப்பா. அப்பா எப்படி நீங்க நியூஸ் பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரமாச்சும் ஆகும்ல? அம்மா ஏண்டா? அது சும்மா சும்மா கேட்டப்பா. அப்பா அப்புறம் மறந்துடாதீங்க, புதுசா ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுல சுட சுட நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாப்பா. மறக்காம அந்த சேனலையும் பாருங்க. அப்படியா? இதோ இதோ உடனே பாக்குறேன்டா. சிறுடா பழி வாங்காம விட மாட்டேன்டா. போடி மா, எனக்கு சூடா ஒரு காஃபி, அப்புறம் இவளுக்கு நல்லா சில்லுன்னு தண்ணி கொடுங்கம்மா. பாவம் ரொம்ப கொதிச்சு போய் கிடக்குறா, அவ கொதிப்பு அடங்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக எனக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அலப்பறைகள் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதை வந்து நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.